கிபி 312 ரோமாபுரி ஆட்சி பண்ணின கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம பேரரசன் அவன் கிறிஸ்தவ மதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு அரசாங்க மதமாக கிறிஸ்தவ மதத்தை மாற்றிவிட்டார். அது நன்மை போல நமக்கு தெரியும். ஒரு ராஜ்யமே மாறிற்று, அரசாங்கமே மாறிவிட்டது என்று அங்குதான் ஆபத்து ஏற்பட்டது. அது வரைக்கும் ஆவியானவர் சபையை நடத்தி கொண்டிருந்தார். அபிஷேகமற்ற தேவ மனிதர்கள் மூலம் ஆவியானவர் சபையை வழிநடத்தி கொண்டு வந்தார். எப்பொழுது இந்த கான்ஸ்டன்டைன் அரசாங்க மதமாய் கிறிஸ்தவ மதத்தை அவர் அறிவித்தாரோ அன்றைக்கு சபைக்குள்ளே அரசியல் வந்துவிட்டது, பதவி வந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, பாரம்பரியங்கள் வந்துவிட்டது, பதவிக்கான போட்டிகள் வந்துவிட்டது, சபைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது. அதுக்கு முன்னால உலகத்துக்குள்ளே சபை இருந்தது, இப்பொழுது சபைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது. சபையை சாத்தான் பாழாக்கி விட்டான்.